Taste the Daily. விடிய ஆட்சியின் அவலம் குறித்து கேள்வி கேட்பவர்களுக்கு விருது கொடுத்து ஸ்டாலின் அரசு வாயடைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசுக்கு அதன் கூட்டணி கட்சிகளே தினம் தினம் ஒரு பிரச்சனைகளை எழுப்பும் அவலம் தொடர்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள விசிக எம்பி ரவிக்குமார் அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் சுமார் 80,000 மாணவர்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகியுள்ளது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினார். இந்த நிலையில் அவருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருதை அறிவித்து அவர் வாயை அடைக்கும் வேளையில் ஸ்டாலின் அரசு ஈடுபடுவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதேபோல் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களுக்கு விருது அல்லது பத்திரிகையில் கண்டனம் என ஜனநாயக குரல்களை நசுக்கும் சர்வாதிகார போக்குடன் ஸ்டாலின் அரசு செயல்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக பல்லாவரம் கூடுவாஞ்சேரி செல்லும் ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரை நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி மற்றும் கூடுதல் தண்டவாளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் செல்லும் மின்சார ரயில்களும் தாம்பரத்திலிருந்து கூடுவாஞ்சேரி செல்லும் மின்சார ரயில்களும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரை நிறுத்தப்பட்டது. அந்த வகையில் திரிசூலத்தை கடந்து வந்த மின்சார ரயில் பல்லாவரத்திற்கு இடையே 20 நிமிடம் திடீரென நிறுத்தப்பட்டதால் பயணிகள் ரயிலிலிருந்து இறங்கி தண்டவாளத்தில் ஆபத்தான முறையில் கடந்து சென்றனர். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் என சனிக்கிழமையே அறிவிப்பு வெளியான நிலையில் தமிழக அரசும் கூடுதல் பேருந்துகளை இயக்காமல் பயணிகளை கடும் அவதிக்கு உள்ளாக்கியது.